நடிகர் சிம்பு நடிப்பில் சுந்தர் சி டைரக்ஷனில் லைக்கா ப்ரொடக்ஷனில் உருவாக்க படம் தான் வந்தா ராஜாவாத வருவேன். இந்த படத்தில் நம்ம சிம்புக்கு ஜோடியா கேத்ரின் தெரேசா, மேகா ஆகாஷ் இவங்க 2 பேர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர், யோகி பாபு இவங்களோட படத்தில் இருக்காங்க. இந்த படம் வழியா முதல் முறையாக ஹிப்ஹாப் ஆதி சிம்பு அவர்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சிம்புவோட வந்தா ராஜாவாத வருவோம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தலைவரோட பேட்டை, தலையோட விசுவாசம் இந்த 2 படமும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆனதால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சு எந்தவித தடையும் இல்லாமல் February 1 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலும் கடந்த சில நாட்களாகவே இந்த படம் சம்பந்தமா ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள் நடந்திருக்கு. நடிகர் சிம்பு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்து, இந்த படத்துக்கு நீங்கள் எந்த விதமான செலிப்ரேஷனும் பண்ண வேணாம், அதுக்கு பதில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை எல்லாருமே பயங்கரமாக கலாய்ச்சி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்பு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசுனதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசியிருந்தாரு. நிறைய பேனர் வைங்க, போஸ்டர் அடிங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்க, அண்டாண்டாவா பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் கோரிக்கை வச்சிருந்தாரு. இதனால அவர் மேல பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த வந்தா ராஜாவாத வருவோம் படத்துக்கான செகண்ட் ட்ரெய்லரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே யூடியூப்ல பயங்கர வைரலா பரவிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லரை சிம்பு ரசிகர்கள் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்களையும் தாண்டி சினிமா பிரபலங்கள் மத்தியில் இந்த ட்ரெய்லருக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ட்ரெய்லரை பார்த்த நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதான் வந்தா ராஜாவாத வருவோம் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சிம்பு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுவரைக்கும் தம்பி சிம்பு அவர்கள் வெறும் மாசான கதாபாத்திரங்களை மட்டும் தான் நடிச்சிட்டு வந்தாரு. அவரோட ரசிகர்களும் தம்பி சிம்பு கிட்ட இருந்து மாசான எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு மாசான ரோலும் இருக்கும், அதே சமயம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி சில ரோல் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தை திரையில பார்க்கறதுக்கு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் தம்பி சிம்பு அவர்களுக்கும் இயக்குனர் சுந்தர் சி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தம்பி சிம்பு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்து அவரோட படத்துக்கு அண்டாண்டாவா பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே அவர் வெக்தியில் தான் சொல்லியிருக்காரு. ஆனா தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணிடாதீங்க. படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மற்றபடி கட் அவுட் பேனர்ஸ் எல்லாம் விளம்பரம் செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தம்பி சிம்பு சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் மேல விமர்சனத்தை முன்வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் பேசின சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நான் சிம்பு தம்பிக்கு கால் பண்ணி சில அட்வைஸும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இறந்து போன ரசிகர் வீட்டுக்கு தம்பி சிம்பு போயிருக்கிறதாவும் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் சிம்புவுக்கு கட் அவுட் வச்சு தவறி கீழே விழுந்த சென்னை சேர்ந்த மதன் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு. அவரோட குடும்பத்தை சந்திச்சு சிம்பு இன்னைக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் செய்தியாளரையும் சந்திச்சிருக்காரு. அப்ப பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட ரசிகர் உயிரிழந்ததால நான் வேதனையில் இருக்கேன், அதுக்காக ஆறுதல் சொல்றதுக்காக வந்தேன். பாலாபிஷேகம் செய்த நிறுத்துங்க நான் சொல்லிட்டு வரேன், ஆனா ரசிகர்கள் கேட்குற மாதிரி தெரியல. நான் இப்போ ரீசெண்டாக சொன்னது கூட கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்ய சொல்லலை, அதுக்கு பதிலாக தியேட்டருக்கு படம் பார்க்க வரவங்களுக்கு அண்டாண்டாவா பால் ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு விளக்கம் அளிச்சிருக்காரு. அதனால நெகட்டிவாக சொன்னாதான் அது அதிக பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் கிண்டலாக சொன்னேன். ஆனால் அது ரசிகர்கள் கிட்ட ரீச் ஆகலை. நான் நெகட்டிவாக சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. நான் சொன்னதுக்கான அர்த்தம் வேற, இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் சிம்பு இப்போ ரீசெண்டாக கொடுத்த பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.